எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா சூப்பர். நல்லா எனக்காக ஒரு தடவை கை தட்டிக்கங்க, எனக்காக தட்டிடுங்க. அந்த பையன் பாட்டு பாடி கேட்டப்பல நான் பேசி கேட்டுக்கிறேன். ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு ஏழுசை நாடகம் விட்டு வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5 ஆக்கி சுவையை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 தொகை பாடி நவகோல் காட்டி நவராசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமொழிகள் 17 கீழ்கடுக்கு கொடுத்து இன்னா 40 இனிவை 40 40 பாலம் நம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 96 சிட்டிகள் விடுத்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1300 கொட்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபதங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு எங்கள் முத்துவேல் கருணாநிதி என்று பாடினார். அந்த ஸ்பீடு செமையா இருந்ததுமா. எதை எடுத்து ஐயா வாங்க அம்மா வாங்க எதாவது வரிசை வாங்க. அற்புதமான தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இங்கே வருகை புரிந்துள்ள அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நல்லதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்த்து நிற்பது எமனாக இருந்தாலும் துணிந்து நிற்பது திராவிட இனமடா என எதிர்த்து எதிரில் இருக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான கடக உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு அருமையான ஒரு மேடை அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள். காலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்ததுல ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். மனுஷன் தூங்குனாரா இல்லையான்னு தெரியலங்க. நம்ம உண்மையிலேயே நம்ம கோல்டு பிரகாஷன் தான் தூங்குனாரா இல்லையான்னு தெரியல. 5 மணிக்கெல்லாம் கால் பண்ணி மேடம் வந்துட்டீங்களா, என்ன வேணும் ஏது வேணும், டீ வேணுமா காஃபி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு காலையிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரு பேச்சாளர்களை ஒரு கலைஞர்களை எப்படி அவங்களை கவனிக்கணும் அப்படின்னாக்கா உண்மையிலே இவரை பார்த்து கத்துக்கணுங்க. நம்ம அதே மாதிரி நம்ம பிரவீன் சாருங்க, அதாவது கலைஞர்களை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா அது கலைஞருடைய உடன்பிறப்புகளால தான் முடியும்னு சொல்லி இந்த நேரத்தில் நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? நல்ல அது அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. சரி. அமாவாசை இருட்டிலும் ஒளி வீசும் திங்கள் நீ, அமாவாசை இருட்டிலும் ஒளி வீசும் திங்கள் நீ, செந்தமிழை பேசும் செவ்வாய் உடையவன் நீ, விடுதலை வானின் விடி வெள்ளி நீ, எதிர்க்கின்ற பகைவர்க்கோ சனி நீ. மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக இரவிலும் தூங்காமல் ஆட்சி செய்யும் ஞாயிறு நீ நம்ம தளபதியார சொல்லணும்னு சொன்னாக்கா, ஏன் இந்த நேரத்தில் நாங்க ஆட்சியின் சிறப்புன்னு சொல்றோம்னு சொன்னாக்கா, இது மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வராங்க. ஏன் இன்னைக்கு தளபதியாரை பத்தி நாங்க இந்த அளவுக்கு உயர்ந்து சொல்றோம்னு சொன்னாக்கா, அரியாசனங்களுக்காக போட்டி போட்டுக் கொள்ளும் தலைவர்களுக்கு மத்தியில், அரியாசனங்களுக்காக போட்டி போட்டுக் கொள்ளும் தலைவர்களுக்கு மத்தியில் ஏதும் அறியாத ஜனங்களுக்காகவே நித்தம் நித்தம் பாடுபடக்கூடிய ஒரே தன்னிகரற்ற தலைவர் நம்மளுடைய தளபதி இல்லையா? அதாவது நம்ம ஐயா கூட அமைச்சர் ஐயா கூட சொன்னாங்க, திடீர்னு வந்தவர் நினைச்சீங்களா? சிலர் மாதிரி திடீர்னு அது முதல்ல பேசும்போது நம்ம ஐயா கூட சொன்னாங்க, நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம்லாம் எத்தனையோ வந்து ஆடிக்கிட்டு நிக்குது. அந்த மாதிரிலாம் திடீர்னு வந்தவர் கிடையாதுங்க. உண்மையா சொல்லணும்னா வட்ட பிரதிநிதியாக இருந்து, மாவட்ட பிரதிநிதியாக இருந்து, பொதுக்குழு உறுப்பினராகி, இளைஞரணியின் செயலாளராகி, இளைஞரணியின் அமைப்பாளராகி, கட்சியின் பொருளாளர் நிலை என்ற நிலைக்கு உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேயரை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அவர்தான் நம் தளபதி என்ற ஒரு பெருமையோடு பிறகு அமைச்சராகி பிறகு துணை முதல்வராகி இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே தன்னிகரற்ற முதல்வர், இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த மக்களுக்கும் தன்னிகரற்ற ஒரு முதல்வராக திகழக்கூடிய தளபதிக்கு இன்னைக்கு ஈடு இணை யாராச்சும் இருக்காங்களாங்க? உண்மையா சொல்லணும்னாக்கா நம்ம முதல்வருடைய பெருமைகள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது ஒரு நாள் முதல்வருடைய துணைவிய நம்ம துர்கா அம்மா கிட்ட போய் கேட்டப்ப, முதல்வரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாக்கா, முதல்வர்னு சொன்னாலே தளபதின்னு சொன்னாலே உழைப்பு 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 தாங்க, அதுக்கு இடையில வேற என்னங்க சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது ஓகே முதல்வரோட உழைப்பு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் அந்த நேரத்துல ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? அதுவே கலைஞர்கிட்ட போய் கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரா, நமக்கு நாமே திட்டத்தை கண்டு நான் வியந்து போகிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள 4 கோடி மக்களை டைரக்டா போய் பார்த்து அவங்க கிட்ட இருந்து 1 லட்சம் மனுக்களை வாங்கிட்டு வந்து அதுல கிட்டத்தட்ட 80% பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்துள்ள ஒரே தன்னிகரற்ற தலைவர் அந்த இடத்துல நம்ம தளபதி தான் சொல்லும் போது அந்த இடத்துல கலைஞர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதனால்தான் கலைஞர் அவர்கள் எனக்கு ஸ்டாலின் மகனாக பிறந்தார் என்று சொல்வதை விட ஸ்டாலினுக்கு நான் தந்தையாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் சொன்னாக்கா அதான் இன்னைக்கு தளபதியோட ஆட்சியோட சிறப்பு. அதுல இன்னும் சொல்ல போனாக்கா ஐயா ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து உழைப்பின் பிரதிநிதி என்று சொல்வார்கள், உழைப்பிற்கு அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் நித்தம் நித்தம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஓய்வின்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் என்று இருந்தால் அது தளபதி ஸ்டாலினுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. நம்ம கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா அதுக்கு ஈடு இன்னும் யாராச்சும் இருக்க முடியும்?
முடியுமாங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்கள் எல்லாருமே பொதுவாகவே என்ன சொல்றீங்கன்னா, மனைவி வந்து எல்லா இடத்துலயும் மட்டம் தட்டுறீங்க ஒரு சில ஆண்கள்லாம். அப்படியா? ஆமா இல்லையா? என்ன மட்டும் இல்ல, இங்கேயும் நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் என்ன கேக்குறேன்னா, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வருது இல்ல, அப்ப எங்களை தானே திட்டணும். ஆமா, ஏன் எங்க வீட்லோட எங்க அப்பா அம்மா திட்டுறீங்க? அப்படி தப்பா பேசாதமா. இப்போ டிவி ரிப்பேர் ஆகுது, சரி, டிவியா திட்டுவான். எவன் மேனுஃபேக்சர் பண்ணானோ அந்த கம்பெனி தானே திட்டுவான். ஒரு மிக்சி ரிப்பேர் ஆகுது, மிக்சியா திட்டுவான். மிக்சியை எவன் தயாரிச்சானோ அவனை தானே திட்டுவான், அந்த நிறுவனத்தை தானே திட்டுவான். உண்மைதானங்க? அதுலயாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. இது ஒரு மிக்சி பழத்தா போயிட்டா இன்னொரு மிக்சி வாங்கிக்கலாம். இதுல அதுவும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு கொடுத்ததே பெருசு, இதுல எக்ஸ்சேஞ்ச் வேற ஆகும் உங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேனாக்கா, சுவாமி விவேகானந்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எந்த தேசத்தில் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த தேசத்தில் தேவதைகள் வாழ்கிறார்கள் சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு வீட்டுல பொண்டாட்டி புருஷன் போய் ஒரு செலவுக்கு காசு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னமோ உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்த மாதிரி கேக்குற, உங்க அப்பா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. சொல்லிட்டீங்களா இல்லையாங்க? ஒரு பஸ்ல இதுக்கு முன்னாடி சில பல அரசு பேருந்துகள் நாங்க ஏறி ஏதாச்சும் ஒரு இடத்துல திடீர்னு நாங்க இறங்கணும் அப்படின்னா கூட, என்ன உங்க அப்பா வீட்டு பஸ் இஷ்டத்துக்கு ஏறதுக்கும் இஷ்டத்துக்கு இறங்குறதுக்குன்னு கேட்டிருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆனா அந்த ஒரு பயணத்தை கூட நீங்க கூட கேட்டீங்க, ஏமா நேத்து மத்தியானமே கிளம்பிட்டேன்னு, ஏன் இன்னைக்கு காலையில தான் வந்தேன்னு கேட்டேன். என்ன பண்றது, எங்களுக்காக பஸ் விட்டுருக்காங்க. ஏசி பஸ்ல வர்றது பெருமை கிடையாது, எங்களுக்காக விட்ட ஓசி பஸ்ல வர்றதுதான் எனக்கு பெருமை. நேத்து மத்தியானம் ஏறின காரைக்கால்ல இருந்து இன்னைக்கு காலையில வந்து சேர்ந்துட்டு மறுபடியும் அங்கங்க இறங்கி இறங்கி வந்திருக்கு இந்த பிள்ளை. அதாவதுங்க, அதுக்கு கூட விடியல் பயணம்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, இதுல மிச்சம் பண்ற அந்த 5-10 காசை வச்சுதான் நீங்க எல்லாம் நீங்க பொழைக்க போறீங்களான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே அந்த காசினுடைய மதிப்பு இன்னைக்கு யாருக்கு தெரியுமா தெரியும்? ரொம்ப தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமங்கள் இருக்கும். அங்க உள்ள அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வெளியில நகரத்துக்கு வந்து தான் வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு போறதுக்கு பஸ்ஸுக்கு மட்டுமே அவங்களுக்கு 40 ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான், 2-3 வருஷமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் திருநெல்வேலி சைடு ப்ரோக்ராம் போறப்போ ஒரு பாட்டியை பார்த்தேன். அப்படியே அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பஸ்ல ஏறுறாங்க, நல்லா அவங்க பசி பாத்தீங்கன்னா கண்ணுல தெரியுது. அந்த பாட்டிகிட்ட, ஏன் பாட்டி வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்தானே, ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு வந்தானே, ஏன் பாட்டி இப்படி பட்னியோட வரீங்கன்னப்ப, ஏமா எங்களுக்கு கிடைக்கிறது 200-250 தான் சம்பளம், அதுல பஸ்ஸுக்கே 40-50 போயிருது, இதுல நான் வடை டீ குடிச்சனாக்கா அதுல 20-30 ரூபா போயிடும், மிச்சத்தை நான் என்னத்தமா நான் வீட்டுக்கு எடுத்து போய் நான் என்னத்தமா கடனை கட்ட முடியும், என்னத்தமா நான் வாடகை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு அவர்களுக்கு கூட எங்களுடைய இந்த விடியல் பயணம் மூலமா அவர்கள் வாழ்க்கைக்கு கூட ஒரு விடியல் கிடைச்சிருக்குன்னு சொன்னாக்கா, எங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை எடுத்துக்கோங்களேன். அதே கம்பெனில இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க, சிவகாசி செய்யலாம். அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு நாப்கின் வாங்குறதுக்கு நாங்க மிச்சப்படுத்தக்கூடிய அந்த காசுகளுக்கு உதவி செய்துன்னு சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பெண்களும் நகரப்புறங்களை வந்து படிக்கணும், கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடியவங்களும் நகரப்புறங்களை வந்து வேலை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையிலும் ஒரு விடியல் வரணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விடியல் பயணம்னு பேர் வச்சாங்க. இப்ப நாங்க சொல்லணும், எங்க அப்பா வீட்டு பஸ்ல வரணும்னு சொல்லுவோமா இல்லையா? அப்பான்னு தானே எல்லாருமே பசங்க எல்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயேங்க, அதாவது நம்ம வெளியில வரும்போது கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது பாக்கெட் கனமா இருந்துச்சுனாக்கா மனசு லேசா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளியில வரும்போது ஒரு 50, 100, ஒரு 500, 1000 பாக்கெட்ல வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு ஒரு காஃபி குடிக்க கூப்பிடுறாங்க, தைரியமா போலாம். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சாப்பிட கூப்பிடுறாங்க, நம்ம பில்லு கொடுக்கலாம், தைரியமா போலாம். ஆனா பாக்கெட்ல காசு இல்லைன்னா போக முடியுமாங்க? அதே நிலைமை தான் இன்னைக்கு ஆண்களுக்கே அந்த நிலைமைனா, பெண்கள் எங்களை யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேலைக்கு போயிடுவீங்க, உங்கள்கிட்ட காசு கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவு துப்பு உங்களுக்குலாம். உங்களை சொல்லல, உங்களையும் சொல்லல, எங்க ஊர் பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொன்னா நிம்மதியா ஊருக்கு போக முடியும். அப்படிலாம் கிடையாது. ஆனா அந்த பெண்கள் கூட, என் புள்ள திடீர்னு கடைக்கு போனாக்கா ஏதாச்சும் ஒன்று வாங்கி கேட்டானாக்கா அவனுக்கு வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு இல்லையே, என் புள்ள திடீர்னு ஒரு திருவிழாவுக்கு போனாக்கா ஒரு பலூன் கேட்டாக்கா வாங்கி கேட்டாக்கா என்கிட்ட வாங்கி கொடுக்க காசு இல்லையே ஏங்கக்கூடிய பெண்களுக்கு கூட அதை கூட உதவி தொகைன்னு சொல்லாம ஏன் உரிமை தொகைன்னு சொன்னாங்க தெரியுமா? உதவின்னு சொன்னாக்கா கொடுக்கறவங்க கை மேல இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்குங்க. ஆனா உரிமைன்னு சொல்லும் போது 2 கரங்களுமே சமமாக இருக்கும். இந்த நாட்டில் உள்ள எல்லாமே எனக்கு சமம் தான் சொல்லி என் தளபதியார் சொல்றாருன்னு சொன்னாக்கா அதுதான் உரிமை தொகை. அப்ப அந்த காசு மூலியமா அதுலயும் பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு மட்டும் 1000 இல்ல, இளவரசிகளுக்கும் 1000 ரூபாய். ஒண்ணு இல்ல,
ஒரு பொண்ணு கர்ப்பம் அடைகிறா, சாரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறா, கர்ப்பமா இருக்கா. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதுக்கு அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு ஹெல்த்துக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அரசு கொடுக்குது. அவ பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறா, ஊட்டச்சத்தினை உறுதி செய்யும் சொல்லிட்டு ஊட்டச்சத்து பெட்டகம் நம்ம அரசு கொடுக்குது. அந்த புள்ள படிக்கிறதுக்கு போகுது. காலை உணவு திட்டம், மதிய உணவு, அதாவது சத்து உணவு சத்தான உணவா மாத்தினா நம்மளோட கலைஞர் அவர்கள் இல்லையா. அப்ப காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாமே அந்த பிள்ளை கிடைக்குது. அவ 6வது படிக்கிறதுக்கு வெளியில போறா, அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவளுக்கு விடியல் பயணம் கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அவ படிச்சு முடிச்சு பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு வெளியில போறா, அவளுக்கு உரிமை தொகை கிடைக்குது, தோழி விடுதின்னு சொல்லி இலவசமா விடுதி அவளுக்கு கிடைக்குது. பிறகு பாத்தீங்கன்னா படிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றா, மறுபடியும் அவ கர்ப்பமா இருக்கா. அவளுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த அரசு உதவி செய்துன்னு சொன்னாக்கா ஒரு கரு உருவாகி பிறந்து வளர்ந்து அது ஒரு கருவை சுமக்கும் வரை எங்கள் அரசு எங்களுக்கு பக்கபலமா நிக்குதுன்னு சொன்னாக்கா யாராச்சும் ஈடு இன்னைக்கு சொல்ல முடியுமாங்க அந்த ஆட்சிக்கு? அதுல கூட பார்த்தேன், அதனாலதான் சொல்லுவாங்க மகளிர் உயர மாநிலம் உயரும். இந்த இப்ப இடைவிடாத மழை பெய்ஞ்சிச்சு பாத்தீங்களா, இடைவிடாத மழையிலும் தடைபடாத மின்சாரம் கொடுத்த ஒரே ஆட்சி நம்மளுடைய தளபதியின் ஆட்சின்னு சொன்னாக்கா யாராச்சும் மறுக்க முடியுமாங்க? அதுலயும் இந்த இல்லம் தேடி கல்வி இருக்குல்ல, உண்மையிலேயே கிராமப்புறங்கள்ல மிகவும் பின்தங்கிய மக்களை கூட வாழ்வில் முன்னிலையில் கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா அது இல்லம் தேடி கல்வியினால முடிஞ்சா இல்லையா? அதே மாதிரி மாணவர்களுக்கு பாருங்க, இளைஞர்களுக்கு பாருங்க, நான் முதல்வன் திட்டம் மூலமா இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு அரசு பணியில இருக்காங்க, இன்னைக்கு தனியார் பணிகளை வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு எங்களுடைய தளபதிக்கு நிகர் வேற யாராவது வர முடியுமாங்க? இன்னும் ஒரு படி சிறப்பா சொல்லணும்னாக்கா எந்த ஒரு ஆட்சியுமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆட்சி செய்யுதுன்னு சொன்னாக்கா புத்தக திருவிழா இல்லையாங்க. அந்த புத்தக திருவிழாவை இன்னும் ஒரு படி மேலா போய் இங்க மட்டும் கிடையாது, தமிழர்கள் எந்தெந்த பகுதிகள்லாம் வாழ்றாங்களோ இன்னைக்கு சிங்கப்பூரா இருக்கட்டும், கோலாலம்பூரா இருக்கட்டும், அங்கேயும் புத்தக திருவிழா இன்னைக்கு இனிமே நடக்கப்படும் சொல்றதுக்கு இன்னைக்கு தளபதி அவர்கள் சொல்றாருன்னு சொன்னாக்கா மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தானே நம்ம ஆட்சி கொடுத்துட்டு இருக்க. அதாவது பெரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டு இருந்தாராம். அப்ப பெரியார் அவர்கள் எப்போதுமே என்ன செய்வாராம், பேசிட்டு கீழே உள்ள மக்களை பார்த்து உங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் கேள்வி இருந்தாக்கா அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து விடுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுவாராம். எல்லாரும் பாத்தீங்கன்னா கேள்வி எழுதி கொடுத்திருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வேற எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணுமே நினைச்சுக்கிட்டு அதுல வந்து முட்டாள் எழுதி கொடுத்து விட்டு இருக்காரு. அதான் அந்த நேரத்துல தாங்க சமயோஜித புத்தி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரா, நான் எல்லாரையும் கேள்விதான் எழுதி கொடுத்து சொன்னேன், ஒரு நண்பர் மட்டும் தவறுதலா அவருடைய பேரை எழுதி கொடுத்து விட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அதாவது அறிஞர் அண்ணாட்ட கேட்டாங்களா, பெரியார்ட்ட இருந்து நீங்க விலகி பிரிஞ்சு வரும்போது பெரும் கூட்டத்தோட வந்தீங்க, ஆனா திருப்பி பெரியார பார்க்கும் போது நீங்க மட்டும் தனியா போனீங்களே ஏன் அப்படின்றப்ப அண்ணா அப்படியே ஒரே வார்த்தையில சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு பாருங்க, கல்யாணம் தான் ஊர் முன்னாடி நடக்கும், அதுக்கு அடுத்து நடக்கிற முதலிரவு இது எனக்கும் அவருக்கும் மட்டுமே உள்ள ஒரு உறவுன்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் மிஞ்சி நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வரா இருந்தப்ப பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர்களா எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா போய் பேசணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மீன்வளத்துறை அமைச்சர் போய் பேசணும். அவர் என்னன்னாக்கா நம்ம பட்டிமன்ற பேசுறப்ப ரொம்ப நேரம் பேசுவோம் அப்படி இப்படி இருக்கு. அப்போ ரொம்ப நேரம் பேசாதீங்க, உங்க பேச்சை குறைச்சிக்கங்கன்னு டக்குன்னு சொன்னாக்கா அது வந்து அந்த இடத்துல நாகரிகமா இருக்காது இல்லையா. அதனால தலைவர் கலைஞர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து விட்டார். என்ன தெரியுமா கொடுத்து விட்டார், அவர் மீன்வளத்துறை அமைச்சர்ல ஐரை மீன் அளவு பேசவும், எப்படி ஐரை மீன் அளவு பேசவும் முடியுமாங்க? தனக்கு எதிராக எந்த அம்பு எய்யப்படுகிறதோ, தனக்கு எதிராக எந்த ஈட்டு எய்யப்படுகிறதோ அதையே திருப்பி எதிராளிக்கு அனுப்பும் திராணியும் தைரியமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டுன்னு சொன்னாக்க தளபதியின் ஆட்சியில் மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் மட்டுமே இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு என்றுமே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டிடும். நன்றி, வணக்கம்.